ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் 90s கிட்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரி, ஸ்கூல் மெமரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 90s கிட்ஸோட ஸ்கூல் ஜாயினிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் ஜாயினிங் அப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையெடுத்து தலையை சுற்றி காதை தொட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்மளை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நமக்கு ஏஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. கை தொட்டுச்சு காது அப்படின்னா நம்மளை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அப்போ ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பால்வாடி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா. ஒரு சிலர் மட்டும் இந்த கான்வென்ட் படிக்கிறவங்க, இல்லை இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க மட்டும் ஒரு சில ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜி இருந்துச்சு. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா பால்வாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ பால்வாடி தான் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம காது தொட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம படித்த ஸ்கூல் எல்லாமே அப்போ 90ஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு நியர்பை டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 6வது இல்லை 8வது இல்லை 10வது அந்த மாதிரி போகும்போது தான், 9வது போகும்போது தான் நம்மளை வந்து வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போய் படிக்கிற மாதிரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டோ வைக்கணும், இல்லை ஸ்கூல் பஸ்ஸு வச்சு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போய் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் பேக் இருக்கும். இல்லைனா ஒன் சைட் மாட்டுற மாதிரி பேக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே தான் ஸ்கூலுக்கு போயிடுவோம். நம்மளை பேரண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துலாம் விட மாட்டாங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் பேக்கெல்லாம் ரூமில் வச்சுட்டு, கிளாஸ் ரூமில் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரேயருக்கு அசம்பிள் ஆயிடணும். ப்ரேயர் பெல் அடித்தோடனே ப்ரேயர் நடக்க ஆரம்பிச்சிடும். ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களை வந்து நியூஸ் படிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் அவங்களாம் பேசிட்டு, அப்புறமா நம்ம ப்ரேயரை ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு நம்மளை கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லிடுவாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிஃபார்மோட தான் ஸ்கூலுக்கு போயிருந்திருப்போம். பர்த்டே அப்படிலாம் வந்துச்சுன்னா கலர் ட்ரெஸ்ஸில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நமக்கு ஷூலாம் கிடையாது. ஸ்லிப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸ் போன பிறகு தான் நமக்கு வந்து ஷூலாம் வர ஆரம்பிச்சது. அண்டு ஃப்ரைடே ஆனுச்சுன்னா ஒரு யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்கும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொண்ணுங்கலாம் ரிப்பன் கட்டணும். இதுவே பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் கொடுத்துருவாங்க. அன்றைக்கி வந்து ஒயிட் யூனிஃபார்மில் இருக்கணும். ஒயிட் கலர் ஷூ, ஒயிட் கலர் சாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. மற்ற நாளில் பிளாக் ஷூ போட சொல்லுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸ் போன பிறகு தான் நம்மலாம் ஷூ போட ஆரம்பிச்சிருப்போம். அண்டு அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது தான் நம்ம கீழே உட்காந்து தான் படிச்சிருப்போம். கொஞ்சம் கிளாஸ் போன பிறகு தான் நமக்கு வந்து டேபிள், பெஞ்ச் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் 90s கிட்ஸ், 80s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்லேட்டு, பல்பம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருப்போம். அதாவது அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்லேட்டு, பல்பை மட்டும் தான் எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் தான் எழுதிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போன பிறகு தான் நமக்கு வந்து நோட்டு, பென்சில் அந்த மாதிரிலாம் கொடுத்து பழக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பென் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க் பென் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போன பிறகு பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண பென்சில் இந்த பென்சில். இது வந்து பூ போட்ட பென்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வரி பேர் இருக்குது. பட் நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். பூ போட்ட பென்சில் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதே மாதிரி ரப்பர் வச்ச பென்சில். அடுத்து இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா, ஊக் மாத்திர பென்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடி இருக்க ஊக் வந்து காலி ஆயிடுச்சுன்னா, அதை எடுத்து பின்னாடி நம்ம சொருவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஊக் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து ஊக் மாத்திர பென்சில். இதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருச்சு. இதுலேயுமே நமக்கு மேலே லப்பர் இருக்கும். ஸோ ஒரு கேப் மாதிரி இருக்கும். கேப்புக்குள்ளே லப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பென்சில் வந்து கடைசியாக நம்ம தேயிற வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். 2 பக்கமும் சீவி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பயாச்சும் தான் பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்கிற பசங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் அப்போ நம்ம வந்து பென்சில், ரப்பர், ஸ்கேல் அதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாத்துப்போம். அப்போ நம்மள தொலைச்சாலும் நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் கை வலிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ரப்பர்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஜி பூம்பா பென்சில். அப்போ ஒரு நாடகம் வந்துருந்துச்சு. அந்த நாடகத்தில் இந்த பென்சில் வச்சு நமக்கு என்ன வரைஞ்சாலும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதால இந்த பென்சில் அந்த டைமில் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஜி பூம்பா பென்சில். அடுத்து நம்ம யூஸ் பண்ண ரப்பர் பார்த்தீங்கன்னா, நட்ராஜ் ரப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து வாசனை ரப்பர். அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அதில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அந்த மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நட்ராஜ் ரப்பர். நட்ராஜ் ரப்பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்க அந்த எல்லோ கலர் கவர் கூட பிரிக்காம நம்ம வச்சு யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்புறமா போர் அடிச்சிச்சு அப்படின்னா பென்சில் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்திலாம் விளையாண்டுருந்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்க் பென் அரைக்கிற ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அரைக்காது, கருப்பாயிரும் அந்த இடம். இல்லைனா வந்து பேப்பரை தான் கிழிஞ்சு போகும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழைச்சிட்ருப்போம். இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஸ்கேல்லையும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கெட்சு வச்சு ஸ்கேல்லையும் நம்ம நேம் வந்து எழுதி வச்சுருந்துருப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கேலு. ஸோ இப்படி அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் வாட்ச் மாதிரி சுருண்டுப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழையசையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக வர ஜென்ரேஷனுமே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் தான் இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பாக்ஸு. ஸோ நம்ம அப்போல்லாம் பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. லேயர்ட் பாக்ஸ் இருக்கும், இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கவங்கலாம் பவுச் தான் யூஸ் பண்ணுறாங்க. எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே பவுச் தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட்லாம் போன பிறகு நம்ம பென் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பென் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ரெனால் பென் தான். ஸோ அதில் எழுதினா தான் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுக்காக ரெனால் பென் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுலேயே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜெல் பென் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் கலர் பென். ஸோ இந்த 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 பென் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம அந்த கலரை டிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கீழே வரும். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து டார்ச் லைட் அடிக்கிற பென்னு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல் வர பென்னு, ஸோ ரொம்ப லாங் பென்னு, அந்த மாதிரிலாம் நிறைய பென்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடந்து வந்திருக்கோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 9th போனதுமே நம்மளை வந்து இங்க் பென் வந்து ட்ரை பண்ண சொல்லுவாங்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதால இங்க் பெனில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண பென்னு பார்த்திங்கன்னா ஹீரோ பென்னு, இல்லை இந்த கேம்லின் இந்த நடுவில் வந்து கேப் இருக்க மாதிரி பென்னு, இந்த மாதிரி பென் தான் யூஸ் பண்ணுவோம், இங்க் பென்னு. அதுவும் இங்க் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் கடையில் போய் தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ கடையில் போய் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்கிப்போம். அதே மாதிரி நிப்பு ஒழுங்காக எழுதலை அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பிளேடு வச்சு கீரிலாம் எழுதியிருந்திருப்போம். அப்புறம் இங்க்கை வந்து கீழே தட்டிட்டு அந்த இங்க்கை வந்து தொட்டுலாம் நம்ம எழுதியிருந்திருப்போம். அப்போ யூஸ் பண்ண இங்க்கும் பார்த்திங்கன்னா ப்ரில் இங்க், அது மட்டும் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்லேயே வாங்கி வச்சு ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம அதை கூட கடையில் போய் ஒரு 50 காசு இல்லை ₹1 கொடுத்து தான் ஃபில் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஜாமெண்ட்ரி பாக்ஸு. ஸோ நட்ராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் அப்போ யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எல்லாருமே கண்டிப்பாக இது எல்லாமே கடந்து தான் நம்மலாம் வாழ்க்கையில் வந்திருக்கோம். 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கும். நீங்களாம் கூட இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேடு மோஸ்ட்லி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்துருப்போம். எக்ஸாம் பேடை வந்து நம்ம கிரிக்கெட் பேடாகவும் நம்ம வந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து விளையாண்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் புக் பைண்டிங்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா புக் வந்து பைண்டிங் பண்ணி, அதே மாதிரி நோட்னால் வந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி லேபிள்லாம் ஒட்டி, அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக லேபிள்லாம் கிடைக்கும். நமக்கு அந்த லேபிள்லாம் ஒட்டி என்ன கிளாஸு, என்ன செக்ஷன் அதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து சைட்லேயே வந்து நம்ம வந்து என்ன புக்கு, தமிழ், இங்கிலீஷ் அது மாதிரிலாம் எழுதி வச்சுருந்துருப்போம். இல்லை இனிஷியல் மாதிரி போட்டு வச்சுப்போம், நம்மளோட புக்கு தொலையக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் பைண்டிங் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கோட மேலே அட்டை இருக்கும்ல, அட்டையே எடுத்து எங்கள் அம்மா கடையில் கொடுத்து பைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையை பைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நாள் நம்ம எல்லாம் உட்காந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு வந்து ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் ஷீட் கொடுத்துட்றாங்க. இல்லை வந்து ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க இப்போல்லாம் ஸ்கூலில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பு, இந்த கிராஃபு, அதுக்கப்புறம் இந்த அன்ரூல்டு பேப்பரு, ரூல்டு பேப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி சொல்லி அனுப்புவாங்க, மறந்தே போயிடும். மறுநாள் கடைசியில் காலையில் போய் எவன்லாம் கடைக்கிட்ட நின்று வாங்கிட்டு இருக்கோன்னா அப்போ தான் நமக்கு ஞாபகம் வருமே, ஐயோ நம்மளே வாங்கிட்டு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடுட்டு ஓடி போய் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்போ தான் வாங்கிட்டு நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூல்டு பேப்பரு. ஸோ ரூல்டு பேப்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் முடித்த கொஷின் பேப்பரை வச்சு நமக்கு வந்து அந்த கொஷின்ஸில் ஆன்சர் எல்லாமே எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு கண்டிப்பாக இந்த ரூல்டு பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து நம்மளே கிளாஸில் வாங்கி கொடுத்து நம்மளோட அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். நம்ம ப்ரொமோட்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோஷன் கார்டு இது. ஸோ பாஸு ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கார்டு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் நோட்டில் வந்து பார்ட்டிஷன் போட்டுலாம் நம்ம எழுதி இருந்திருப்போம். அதாவது சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு 4 பார்ட்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி சோஷியலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் போட்டு எழுதி இருந்திருப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் தான் அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணி, வாட்டர் கலர், ஸ்கெட்சு அந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்ம அப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நம்ம பனிஷ்மெண்ட்ஸ் வாங்காமல் வந்ததே கிடையாது. கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருப்போம். அடிச்சிருப்பாங்க, மிஸ் எல்லாம் அடிலாம் வாங்கியிருந்திருப்போம். ஸோ ஸ்கேல் வச்சு முன்னாடி அடிப்பாங்க, இல்லை முட்டி திருப்பி அடிப்பாங்க, இல்லைனா பெஞ்சு மாதிரி நமக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பெஞ்சு உட்காந்துருக்க மாதிரி நம்ம உட்காரணும், நமக்கு மேலே ஒரு 4 பேக் அடிக்கிடுவாங்க, இல்லை முட்டி போடணும், இல்லை தோப்பு கரணம் போடணும், இல்லை கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, இல்லை உன் காதையும் என் காதையும் மாற்றி பிடிச்சி உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு கரணம்லாம் போட வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருமே அனுபவித்து வந்தது தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸே சொல்லுவாங்க நல்லா அடிங்க அப்படி சொல்லிட்டு. பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் அடித்தாலோ திட்டினாலோ உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, உடனே போய் நின்றுடுறாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது.
அதுக்கடுத்து எல்லாரோட லாஸ்ட் புக்லேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிறுக்கி வச்சுருந்துருப்போம். ஃப்ளேம்ஸ் போடுறது, இல்லை ஏதாச்சும் வரைஞ்சி விளையாடுறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட்லேயோ இல்லை கட்டுரை நோட்லேயோ நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு நீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நீட்டுன்னு போட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்ம அதுக்காகவே படத்தம்லாம் பார்த்து பார்த்து வரைஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் அட்டனன்ஸ். ஸோ அட்டனன்ஸ் வந்து அந்த நேம் எப்படா நம்மளை கூப்பிடுவாங்க மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அந்த அட்டனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போகலன்னா லீவ் தான். ஸோ ஆஃப் டே போனீங்கன்னா, ஆஃப் டே போடுவாங்க. அந்த மாதிரி. இப்போலாம் அப்படி கிடையாது. பீரியட்ஸ்க்கு வந்து ஒரு பீரியடுக்கு வந்து அவங்க வந்து அட்டனன்ஸ் எடுக்குறாங்க. ஸோ அந்தந்த பீரியட்க்கு போகலனா கூட ஆப்சென்ட் போட்டு, ப்ரெசென்ட் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது போர் அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம எல்லா புக்கில் இருக்கிறதுலையும் அந்த 0 அந்த ஏ கேப்பில், கேப்பில் அப்போலாம் உட்காந்து அடித்து விளையாண்டுருந்துருப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலில் விளையாண்ட விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளேம்ஸ் விளையாண்டுருப்போம். இல்லை புக் கிரிக்கெட்டு. ஸோ நான் ஆல்ரெடி 90s கிட்ஸ் என்ன கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணை அடித்து விளையாடுறது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நமக்கு ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது என்ன காம்படிஷன்னா, இந்த மாதிரி சாக் ரேஸு, லெமன் இந்த ஸ்பூனு, இல்லை ஸ்கிப்பிங்கு, அதுக்கப்புறம் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, அந்த மாதிரி நிறைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸும் இருக்கும். நம்ம ஸ்கூல் மிஸ்ஸுங்களே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்போ நமக்கு கொடுத்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, டிஃபன் பாக்ஸு, பிளேட்டு, கிளாஸு, அந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஸ்டீல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குற மாதிரி கப்போ இல்லை மெடலோ இல்லை வந்து நமக்கு சர்டிஃபிகேட்டோலாம் அப்போ கொடுக்குறது ரேர் தான். கொஞ்சம் பெரிய ஸ்கூல் போன பிறகு தான் நமக்குமே அதெல்லாம் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த எல்லாருமே வெயிட் பண்ண மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லு லாஸ்ட்டு ஸ்கூல் பெல் எப்படா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்திருப்போம் இந்த பெல்லுக்காக. அதுக்கப்புறம் அப்போ நம்மளோட ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டு போயிருந்துருவோம். அதுக்கப்புறம் மதியம் ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும், லஞ்ச் இருக்கும், அதோட ஈவினிங் டைம் தான். ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்குமே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாலாம் நமக்கு அம்மாலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மதியம் செஞ்ச சாப்பாடே நம்ம கொஞ்சம் போட்டு சாப்பிட்ருவோம். அதுதான் நம்மளோட ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதே மாதிரியே ஸ்கூலில் பிரேக் டைம் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நம்ம வந்து மதியம் லஞ்ச் போய் கொண்டு போனதை சாப்பிடுவோம். இல்லைனா ரெஸ்ட் ரூம் போயிட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு, இல்லை நெக்ஸ்ட் பீரியட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எழுதுறது, அந்த மாதிரி வேலை தான் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்காக ஒரு ஷெடியூலே போட்டு கொடுக்குறாங்க. இந்த நாளைக்கு இன்னைக்கு இது வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலே கொடுக்குறாங்க. பட் நமக்கு அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சு வெளில வந்தோடனே இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த பால் ஐஸு, இந்த பெட்டிக்கடை ஆயா கிட்ட வாங்கி ஏதாவது சாப்பிட்றது, பழம், அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கூல் மெமரிஸும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கொடுங்க. நானும் அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.